Okay, இப்போ third question பார்க்கலாம். Find the sum. 7/5 plus 3/5. நல்லா ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. சென்டரில் அடிஷன் சைன் வந்திருக்கு, டினாமினேட்டர் ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ ரெண்டு டினாமினேட்டர் 5 ஈக்குவலாக இருக்கனால இங்கே என்ன பண்ணணும், ஒரே ஒரு 5 மட்டும் ரைட் பண்ணால் போதும். அது ஆட் பண்ணி எழுதி வச்சிடாதீங்க. சேம் டினாமினேட்டர்னால் ஒரே ஒரு 5 தான் போடணும். மேலே வந்து அப்படியே நியூமரேட்டர் ப்ளஸ் போட்டு எழுதுங்க. 7 + 3. ஓகேவா? 7 + 3 என்ன வரும்? 10. 10/5. இப்போ ரெண்டுமே சேம் டேபிளாக வரும். வருமா வராதா? சரி, ஓகே. சேம் டேபிள்னால் 5 டேபிளில் 1 டைம் வரும். 5 டேபிளில் 10 எத்தனை டைம்? 2 5s are 10. அப்புறம் என்ன வரும் ஆன்சர்? 2/1 வருது. 2/1 ஆன்சர் இஸ் 2. அவ்வளோதான். சேம் டினாமினேட்டராக இருந்தால் ஒரே ஒரு டினாமினேட்டர் 5 மட்டும் ரைட் பண்ணுங்கள். நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 10 வருது, 10/5 வருது. ரெண்டுமே சேம் டேபிளில் இருக்க நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 5 டேபிளில் 5 1 டைம்ஸ், 10 2 டைம்ஸ் வரும். ஸோ 2/1 என்ன வரும்? 2 தான் ஆன்சர் வரும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். ஒன்று எல்சிஎம் எடுக்கலாம், இல்லை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். சரி, அப்போ நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணி தான் சொல்லி தர போகிறேன். 7/5 + 5/7 கொடுத்துருக்குற கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் மல்டிபிள். மேலே இருக்க ஒரு நியூமரேட்டர், கீழே இருக்க டினாமினேட்டர். மேலே இருக்க நம்பர், கீழே இருக்க நம்பர் ரைட் பண்ணலாமா? 7 × 7 7 × 7 ப்ளஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு 5 × 5 5 × 5 டிவைடட் பை கீழே இருக்க டினாமினேட்டர் அப்படியே 5 × 7. ஓகே, நெக்ஸ்ட்டு 7 7s are 49 ப்ளஸ் 5 5s are 25, 5 7s are 35. இப்போ இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணணும். சரி, ஓகேவா? ஆட் பண்ணால் 49 + 25 என்ன வருது? 9 + 5 14, 4 பேலன்ஸ் 1, 4 + 1 5, 5 + 2 7. ஸோ 74/35. ஓகேவா? இது பாருங்க, இது ஈவன் நம்பராக இருக்குது, இது ஆட் நம்பராக இருக்குது. ரெண்டுமே சேம் டேபிள்லேருந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டேபிள்லேருந்து இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருந்துச்சுன்னா ஒன்று எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். கிராஸ் மல்டிபிள் வந்து இங்கே ப்ளஸ் அடிஷன் ப்ளஸுக்கும் மைனஸ்க்கு மட்டும்தான் சூட்டபிள் ஆகும். ஓகேவா? அப்போனா 7 × 7 ப்ளஸ் 5 × 5 பண்ணிவிட்டு டிவைடட் பை கீழே இருக்க டினாமினேட்டர் அப்படியே பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணணும். ரெண்டையும் சேம். இப்போ 75 இருந்துச்சுன்னா இன்னுமே 5 டேபிளில் என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி சின்ன அடிஷ்னல் நம்பராக கொண்டு வரலாம். டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்கனால இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? சரி, ஃபஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். அதே சேம் அதே தான். இப்போ 6/5 ரைட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், இங்கே ஒரு ப்ளஸ் சைன், இங்கே ஒரு மைனஸ் சைன், இடையில ப்ராக்கெட்னா அது இன்ட்டுன்னு அர்த்தம். ரெண்டு வேறு வேறு சைனை நம்ம மல்டிபிள் பண்ணணும். நம்மளுக்கு என்ன வரும்னா மைனஸ் சைன் தான் போடணும். சரியா? அதாவது ஒரே ஒரு சைன் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ரெண்டு வேறு வேறு சைன் இடையில ப்ராக்கெட் வந்து அது இன்ட்டுன்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் சைன் வந்தால் அது என்ன ஒரு மைனஸ் தான் போடணும். ரெண்டு சைன் இருந்தால் ஒரே சைனாக சேஞ்ச் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன, அந்த 14/15 அப்படியே ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்னால. ஓகேவா? சரி, பண்ணலாமா? ஸோ 6 × 15. நெக்ஸ்ட் சென்டரில் மைனஸ் சைன் இருக்குது. நெக்ஸ்ட்டு 14 × 5 14 × 5 டிவைடட் பை கீழே இருக்குது அப்படியே 5 × 15. இப்போ எப்பயும் போல் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணணும். சரியா? மல்டிபிள் பண்ணலாமா? 15ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 6 30க்கு 0 பேலன்ஸ் 3, 1 6 6 3 6ஓட 3 ஆட் பண்ண 90. இப்போ இது வந்து 90 வரும். 6 × 50 90. செகண்டு மைனஸ் சைன் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்படின்னா 4 5s are 20க்கு 0, மிச்ச பேலன்ஸ் 2, 1 5 is 5, 5 + 2 7. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அதே மாதிரியே இதை மல்டிபிள் பண்ணுங்கள். பண்ணால் 5 5s are 25க்கு 5 பேலன்ஸ் 2, 1 5 is 5, 2 ஆட் பண்ணால் 7 75. ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா 90யும் 70யும் ஒரே ஒரு மைனஸ் வந்தாவே இங்கே என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் பண்ணணும். இப்போ 90ல் 70 மைனஸ் பண்ண என்ன வரும், 20 வரும்.
20/75. ஓகேவா? இது ரெண்டுமே 5 டேபிளில் வரும் தானே? 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாமா? சரி, 5 டேபிளில் 20 எத்தனை டைம்? 4 5s are 20. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 7 இருக்கா? 1 5 is 5. இந்த இடத்துல 7 இருக்குது, 5 போச்சு, இந்த இடத்துல 2 வந்துடும். அப்படின்னா 25 ஆயிரும். அப்படின்னா 5 5s are 25. அவ்வளோதான். சரியா? அப்படின்னா மேலே 4 இருக்குது, கீழே 15 இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேபிள். ஒன்று ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். அதனால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோதான் ஆன்சர். ப்ளஸ் வந்தாலும் சரி, மைனஸ் வந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. இம்ப்ராப்பர் ப்ராப்பர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இம்ப்ராப்பர்னா அது நியூமினேட்டர் பெருசாக இருக்கும், டினாமினேட்டர் சின்னதாக இருக்கும். ப்ராப்பர்னா நியூமினேட்டர் சின்னதாக இருக்கும், டினாமினேட்டர் பெருசாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 4th சம்மில் பாருங்கள். அதாவது இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை முதல்ல என்ன பண்ணணும்னா இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் சைன் ரைட் பண்ணிக்கோங்க. ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணுங்கள். பண்ணால் 4 3s are 12. ஓகேவா? 4 3s are 12. 12ஓட 2 ஆட் பண்ணால் 14/3. ஸோ 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 12 வரும். 12ஓட மேலே இருக்க நியூமினேட்டரை ஆட் பண்ணிக்கணும். 12 + 2 14. அந்த டிவைடட் பை 3 அப்படியே எழுதணும். நெக்ஸ்ட் ப்ளஸ் சைன் தான் இருக்குது. ஸோ 7ஐயும் 12ஐயும் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். ஸோ 7 2s are இங்கே பண்ணி பார்த்துக்கலாம். 12ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் 7 2s are 14க்கு 4. இங்கே பேலன்ஸ் 1. 1 7 is 7. 7 + 1 84. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 84 வருது. 84ஓட 5 ஆட் பண்ணோம்னா 89 வரும். கீழே இருக்க அந்த 12 ரைட் பண்ணிக்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரோட நியூமரேட்டரை ஆட் பண்ணி மேலே போடுங்க. கீழே இருக்க டினாமினேட்டரை அப்படியே போடுங்க. இப்போ எப்பயும் டினாமினேட்டர் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? -14 × 12. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் இருக்குது. 89 × 3. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க அந்த டினாமினேட்டரை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × 12. இப்போ ஒவ்வொன்றையும் மல்டிபிள் பண்ணலாமா? இப்போ 12ஐயும் 14ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 2s are 8. 1 4 is 4. செகண்ட் ஸ்டெப் 0 போடுங்க. நெக்ஸ்ட் 1 2 is 2. 1 1s are 1. 8 + 0 8. 4 + 2 6. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வருது? ஆல்ரெடி கொஸ்டினில் மைனஸ் இருக்குது. 168. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் இருக்குது. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 89 3யும் மல்டிபிள் பண்ணுங்கள். 9 3s are 27க்கு 7. பேலன்ஸ் 2. 8 3s are 24 + 2 26. ஓகே, இங்கே என்ன வரும்? 267 வருது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் ஆல்ரெடி தெரியும்ல. 1 12 is 12. 2 12s are 24. 3 12s are 36. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்று மைனஸாக இருக்குது, ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். எது பெரிய நம்பர்? ப்ளஸ். ப்ளஸ் 267. நெக்ஸ்ட் என்ன வரும்? மைனஸில் 168 இருக்குது. இது என்ன பண்ணும்? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கனால மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். 7லேருந்து 8 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணலாம்? பாரோ பண்ணால் 7 17 ஆயிரும். இப்போ 17ல் 8 மைனஸ் பண்ண என்ன வரும்? 9 வருமா? இப்போ இங்கேருந்து இங்கே பாரோ பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? 5 தான் இருக்கும். திரும்ப 5லேருந்து 6 பாரோ பண்ண முடியாது. ஸோ இங்கே 2லேருந்து இங்கே 1 பாரோ பண்ணால் இது 5 15 ஆயிரும். இந்த இடத்துல 1 கம்மியாயிரும். ஸோ 15ல் 6 மைனஸ் பண்ண என்ன வரும்? 9. ஓகேவா? சரி, இங்கே 1 1 1 - 1 0. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் சைனால் மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் இதில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது, அதை போடணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரெண்டு நம்பரை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 99 வருது. அந்த ப்ளஸ் தேவையில்லை, அந்த 0வும் தேவையில்லை. கீழே இருக்கிற அந்த 36 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தாவே தெரியும், ரெண்டுமே 3 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணலான்னு தெரியும். ஸோ 3 டேபிளில் டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணால் சரி, 3 டேபிளில் 3 வந்து 3 3s are 9 வரும். அதே 9 வந்து திரும்ப 3 3s are 9 வரும். திரும்ப 3 டேபிளில் 3 வந்து 1 டைம் வரும். 6 வந்து 2 3s are வரும். ஆன்சர் என்ன வருது? 33/12.
ஒன்று ஈவன் நம்பர், ஒன்று ஆட் நம்பர். அதுக்கு மேலே என்ன பண்ணுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? சரி, நல்ல லிசன். இன்னொரு டைம் கூட 3 டேபிளில் வரும்ல. ஸோ திரும்ப 3ஆல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 3 டேபிளில் 3 வந்து 1 டைம், அகெயின் 3 1 டைம் வரும். 12 வந்து 4 3s are 12 வரும். ஸோ இது ஒரு நமக்கு ஆன்சர். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. கொஸ்டினில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சா, இது என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே ஆன்சர் ரைட் பண்ணிடலாமா? சரி, இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி ரைட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த 11 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். சரியா? 4 டேபிள் சொல்லுங்கள். 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12 வந்துடும். அதனால் 4 3 டைம்ஸ் போட முடியாது, 4 2 டைம்ஸ் போடலாம். 4 2s are 8. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணால் 3 வரும். இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி ரைட் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. QR/D. மேலே இருக்கிறது நம்ம என்ன சொல்வோம், கோஷன். கீழே இருக்கிறத ரிமைண்டர் சொல்வோம். இந்த பக்கம் இருக்கிறது டிவைசர் சொல்வோம். இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கோஷன்ட் என்ன வருது, 2 ஹோல் நம்பர். ரிமைண்டர் என்ன வருது, 3, அது மேலே நியூமரேட்டரில். டிவைசர் என்ன வருது, 4. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஏன்னா இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். நான் கொஷினில் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கேட்டிருக்கனால என்ன பண்ணியிருக்கேன்னா மிக்ஸ்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மிக்ஸ்டாக சேஞ்ச் பண்ணது நம்ம டிவைட் பண்ணணும். மேலே இருக்கிறது கோஷன், கீழே இருக்கிற ரிமைண்டர், இந்த பக்கம் இந்த சைடில் இருக்கிறது டிவைசர். QR/D இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆயிரும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஆயிரும். ஓகே, இப்போ தேர்ட் சம்மில் 1 2 3 4 ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.